கிருபை பெற்றாய் என்கிற வார்த்தை போய் அற்புதங்களை செய்வதை நான் காண்கிறேன். உங்களுடைய நல்ல செய்திகளுக்கு தேவன் ஒரு தொடக்கத்தை இன்றைக்கு உண்டு பண்ணுகிறார். சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் வாழ்த்துக்கள். We bring greetings to you in the name of Jesus, who can turn all of your impossibilities into possibilities. இந்த கிறிஸ்மஸ் தின நாளிலே உங்களை இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். It's such a great joy for us to meet you on this morning of Christmas. இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாள். This is the day when the entire world is celebrating the birth of Jesus. உலகத்திற்கே நற்செய்தி சொல்லப்பட்ட நாள். It's a day where a good news has been shared to the entire world. உலகத்துடைய சரித்திரத்தையே பிரித்த நாள். This is the day when the entire history of the world was divided. இரட்சகராகிய கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்த நாள். Day where Christ Jesus was born into this earth for our salvation. இந்த கிறிஸ்மஸ் தின நாளிலே உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மைட்டி காட் மினிஸ்ட்ரி சார்பாகவும் ஏஞ்சல் டிவி சார்பாகவும் கிறிஸ்மஸ் தின நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். On this day of Christmas, we bring in warm greetings of Christmas on behalf of our family, on behalf of our church and behalf of Angel TV. எங்களுடைய வாழ்த்துக்களை உங்கள் சொந்தக்காரங்க உற்றார் உறவினர் உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்ல மறந்துடாதீங்க. Do not forget to share our wishes and greetings to all your near and dear ones and all your friends. உங்க பிள்ளைங்க வெளி தேசத்துல இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை சொல்ல மறந்துடாதீங்க. If your children are somewhere settled abroad, do not forget to share our wishes to them. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாள் எப்பேற்பட்ட நாளா இருந்தது. 2000 years ago, what kind of a day was this day? இந்த நாட்களிலே பேண்டமிக் என்ற ஒரு சூழ்நிலையில எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் காணப்படுகிறது. In these days of pandemic, everybody has a kind of fear in them. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வேறு ஒரு வகையான பயம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அநேக பேருடைய இருதயத்தை பிடித்திருந்தது. 2000 years ago, when Jesus was being born into this world, there was a kind of fear that had occupied everybody's heart. கிறிஸ்மஸ் தினத்துடைய மிகப்பெரிய செய்தியே என்னவென்றால் பயப்படாதிருங்கள். The good news and the greatest news of Christmas is that do not fear. உலகம் முழுவதும் இந்த நெருக்கடி சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, உலகமே பயந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற நற்செய்தி என்னவென்றால் பயப்படாதிருங்கள். When this entire world is going through fear and when they are going through a tough situation, the good news that is given to the children of God is that do not fear. இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளிலே கர்த்தருடைய செய்தியை கேட்கிற உங்க ஒவ்வொரு பேரையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். On this day of Christmas, all of you who are watching and listening to the word of God, God is telling you do not fear. இன்றைக்கு எந்த பயம் உங்களுடைய இருதயத்தை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது? Today, what is the kind of fear that has occupied your heart? எந்த பயம் உங்க இருதயத்தை நெருக்கி கொண்டிருக்கிறது? What kind of fear has been squeezing down your heart? இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். Today, the Spirit of God is looking at you and telling you do not fear. வேதத்திலே ஒரு ஸ்திரீ அதிகமாக இந்த கிறிஸ்மஸ் நாளுக்கு முன்பாக பயப்பட ஆரம்பித்தார்கள். There was a woman in the word of God who was afraid before this Christmas. இயேசுவின் தாயாகிய மரியாள். She was the mother of Jesus. வாசிப்போமா லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம். Shall we read the gospel according to Luke chapter 1 verse 30? தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். Then the angel said to her, do not be afraid, Mary, for you have found favor with God. ஒரு கன்னியாய் இருந்த ஸ்திரீ ஆகிய மரியாள். This was Mary, a virgin. திருமணமாகவில்லை. She was not yet married. நிச்சயிக்கப்பட்டாச்சு. She was engaged to be married. தன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று தெரியவில்லை. She did not know what will be her future like. தன் இருதயத்தை கலக்கம் உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கிறது. Here comes a news that brings in great kind of confusion in our heart. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருடைய பெயர் இயேசு என்று பெயரிடுவாய். You will conceive and you will have a son and you will name him as Jesus. அவரே எனக்கு திருமணம்
ஆகவில்லையே, நான் எப்படி கற்பவதி ஆவேன்? Lord, I'm not yet married. How can I conceive? பரிசுத்த ஆவியானவர் உண்மையை நிழல் கொள்வார். The Holy Spirit will overshadow you, அப்பொழுது நீ கற்பவதி ஆவாய். and then you will conceive. ஐயோ, என் எதிர்காலம் என்ன ஆகும்? What will be my future? எல்லாரும் என்ன அவமானப்படுத்துவார்களே, Everyone will put me into shame. எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நிந்திப்பார்களே, Everybody will condemn me. கேவலமாய் பேசுவார்களே. Everybody will talk ill about me. அப்ப தேவதூதன் இப்படியாக சொல்கிறார், பயப்படாதே. And that is when the angel of God tells her, do not be afraid. இந்த செய்தி கலக்கம் உண்டாக்கும் செய்தி அல்ல, நீ கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றாய் என்கிற செய்தி. This is not the news that brings in confusion, but rather this is the news that tells you that you have found favor in the eyes of God. கிருபை பெற்றாய் என்ற செய்தியை கேட்ட பின்பு இன்னொரு கவலை வந்துடுச்சு, அதுக்கு நான் பாத்திரவானா? After she heard the news that she has found favor, another confusion comes in her heart. Am I worthy of it? எனக்கு அந்த அளவுக்கு அழகில்லையே, I am not so beautiful. எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லையே, I am not so wise. எனக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்லையே. I am not so educated. கவலைப்படாத, Do not worry. கர்த்தருடைய கண்களிலே நீ கிருபை பெற்றாய். You have found favor in the eyes of God. இன்றைக்கு இதே நிலைமையில் அநேக பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. Today many of you are watching this program with the same kind of mindset. ஒரு விதமான திகில் தன் இருதயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது. There's a kind of confusion that has been in your heart. ஒரு வகையான பயம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. There's a kind of fear in your heart. நான் பாத்திரவானா? Am I worthy of it? கர்த்தர் என்னை எப்படி பயன்படுத்துவார்? How can God use me? என்னை எப்படி எடுத்து பயன்படுத்த முடியும்? How can God take me and use me? எனக்கு அழகில்லையே, I do not have beauty. எனக்கு போதிய ஞானம் இல்லையே, I do not have enough wisdom. நான் இதற்குண்டான பாத்திரவானா நான் இல்லையே. I am not worthy enough for this. இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றாய். On this good day, God is prophetically telling you that you have found favor in the eyes of God. மனிதனுடைய கண்களில் அல்ல, கர்த்தருடைய கண்களிலே நீ கிருபை பெற்றாய். It's not in the eyes of men, but in the eyes of God you have found favor. மரியாளுடைய கலக்கம் நீங்கினது. And the confusion of Mary was moved. இதுவரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட மரியாள் யாருன்னு தெரியாது. Till then, even the neighbor did not know who Mary was. இதுவரைக்கும் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நீங்க யாருன்னு தெரியாது. Even till today, maybe your neighbor did not know who you are. உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களை மிகவும் மிகவும் சிறியவனாய் ஏளனமாய் இதுவரைக்கும் கண்டு கொண்டிருக்கலாம். Maybe you were looked down upon among all your relatives and all your friends. எல்லாருக்கும் முன்பாக விலையில்லாதவனாய் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். You were looked upon as somebody who is unworthy among all those people. இன்றைக்கு தேவாவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். Today the Spirit of God is ministering to you. கர்த்தருடைய கண்களிலே நீ கிருபை பெற்றாய். You have found grace in the eyes of God. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பெரிய நற்செய்தி. This is the greatest good news that God is giving you on this day of Christmas. கர்த்தருடைய கண்களிலே நீ கிருபை பெற்றாய். You have found favor in the eyes of God. இன்னைக்கு ஸ்திரீகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், Today God is looking at the women out there and telling you, கிருபை பெற்றவளே வாழ்க. hail women who have received the favor. உன்னுடைய கற்பப்பை கிருபை பெற்றது. Your fruit of the womb has been received grace. இதுவரைக்கும் குழந்தை இல்லாமல் நீங்க கண்ணீரோடு இருக்கலாம். Maybe you have been in tears all these days because you did not have a child. அடுத்த வருடம் இந்த நிகழ்ச்சியில உட்காரும் பொழுது கையில ஒரு குழந்தையோடு தேவன் உங்களை உட்கார வைக்க போகிறார். Next year when you are sitting right there and watching this program, God will help you to be seated there right with a baby in your hand. இன்றைக்கு கிருபை பெற்றாய் என்கிற வார்த்தை போய் அற்புதங்களை செய்வதை நான் காண்கிறேன். I see that this word saying you have received grace has been moving right there and doing a miracle. அடுத்த வருடம் இதே நாள்ல கையில ஒரு அழகான குழந்தையோடு கர்த்தருடைய செய்தியை நீங்க கேட்க போறீங்க. On this next year, on the same day, you will be listening to the word of God with a beautiful baby in your hand. விசுவாசிப்பீர்கள் என்றால் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? Those of you who believed it, can you raise your hands and shout an amen? இரண்டாவது, ஒரு கூட்டத்தார் பயந்தார்கள். Secondly, there was another group of people who feared. அவர்கள் யார் என்றால் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள். And these were the shepherd that were leading the flock. பல வருடமாய் அங்க வந்து அவங்க ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். They were leading the flock for many years in that place. அந்த இடத்துல இருட்டுல வந்து அவர்கள் ஆடுகளை மேய்க்க விட்டு கொண்டிருப்பார்கள்.
They would come there in darkness and tending the sheep in that place. ஆனால் அன்றைக்கு வரும்பொழுது ஒரு சுற்றுச்சூழ்நிலையில ஒரு மாற்றம். But when they came on that day, there was a change in the atmosphere. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய வெளிச்சம். There is a kind of light that was there that they had not seen before. என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு திகைப்பு. It was a kind of confusion, thinking like, what is going to happen? ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு தெரியுது. They know that there's a change that's going to come. அந்த மாற்றம் தனக்கு நன்மையாய் மாறுமா இல்ல தீமையாய் மாறுமா என்று தெரியல. But they did not know that if this change will turn out to be a good one for them or a bad one for them. 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக இன்றைக்கு அதே கன்ஃபியூஷன்ல அதே குழப்பத்துல சில பேர் இருப்பதை நான் காண்கிறேன். Even after 2000 years, I see that some of you are sitting there right with the same kind of confusion. என்னை சுற்றி நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. There are a lot of changes happening all around me. என் வேலை ஸ்தலத்துல மாற்றம் வந்துருச்சு. There are changes in my workplace. என் குடும்பத்துல சில மாற்றங்கள் வந்திருக்கிறது. There are changes in my family. என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் சில மாற்றங்கள் வந்திருக்கிறது. There are changes in my personal life. நான் இதற்கு முன்பாக செஞ்ச வியாபாரத்தை இப்ப புதிய வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறேன். I'm doing a new business, not the old one that I was doing before. இந்த மாற்றங்கள்லாம் நன்மைக்கு எதுவாய் முடியுமா? Will these changes result to be good one? அந்த மாற்றங்கள் நன்மையாய் மாறுமா? Will these changes end to be something good for me? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாற்றத்தை கண்டு திகைத்து போய் இருந்த மேய்ப்பலுக்கு என்ன செய்தி தெரியுமா சொல்லப்பட்டது? Do you know what was the good news that was shared to these shepherds who were afraid of these kind of changes? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It's written in Gospel according to Saint Luke chapter 2 verse 10 about this. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். Then the angel said to them, do not be afraid, for behold, I bring you good tidings of great joy, which will be to all people. உடனடி மாற்றம் வருமோ என்பதை குறித்து பயந்து கொண்டிருந்த மேய்ப்பலுக்கு என்ன செய்தி சொல்லப்பட்டது? What was the news that these shepherds heard, thinking that if there will be a change in the atmosphere immediately? எல்லா ஜனத்திற்கும் கவலை உண்டாக்கக்கூடிய அல்ல, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். I will tell you a good news that does not bring confusion to everyone, but rather that brings in good tidings to all the people. கவலையான செய்தி வருமோ என்கிற பயத்தோடு இருக்கும் தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who is afraid, thinking, will I receive a bad news? இதுக்கு தேவாவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். Today the Spirit of God is looking at you and telling you, சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய அல்ல, it is not something that brings in joy for you. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி உங்களை நோக்கி வருகிறது. There is a good news that is coming in that brings in great joy for you. அப்போ அதற்கு முன்பாக தேவாவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். And before that, the Spirit of God is looking at you and telling you, do not be afraid. இன்றைக்கு எதை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? Today, what are you afraid of? எது உன்னை திகைப்புக்குள் ஆற்றிக் கொண்டிருக்கிறது? What is bringing you into confusion? எது உன்னை வருத்தத்தில் மாற்றிக் கொண்டிருக்கிறது? What is bringing you under kind of worry? எந்த மாற்றத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கிறாய்? What are the kind of changes that are you looking at you and you're worried of? இன்றைக்கு தேவ ஆவியானவர் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இவைகள் நன்மைக்கே. On this day of Christmas, the Spirit of God is looking at you and telling you, all these are for good. இவைகள் எல்லாம் ஆசீர்வாதத்திற்கே. All these are for blessing. இவைகள் எல்லாம் உயர்வுக்கே. All these are for your exaltation. இவைகளுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது என்றால் சம்பூர்ணமாய் இருக்க போகிறது. And this end will be increasingly abundant. உடைய ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம். Maybe you have humble beginning, முடிவோ சம்பூர்ணமாய் இருக்கும். but your end will be abundantly increased. மேய்ப்பர்களை பார்த்து He சொன்னார், looked at the shepherds and said, ஆரம்பம் பயத்தை உண்டு பண்ணுவது போல் இருக்கலாம், maybe the beginning would look like this will cause a kind of fear, ஆனால் முடிவோ சம்பூர்ணமும் ஆசீர்வாதமுமாய் இருக்கும். but at the end it will be increasingly abundant and blessed. இன்றைக்கு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. Today this is a good news that brings in great joy to all the people. கிறிஸ்துவின் இருதயத்திலே பிறந்திருக்கிறார். Christ is born in your heart. உங்க இருதயத்திலே பிறந்திருக்கிறாரா? Has he born in your heart? இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரம். This is a time where you need to examine yourself. உங்களுக்கு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த நற்செய்தி. This is a good news that is for all the people. உங்க குடும்பத்துல சின்ன பிள்ளைங்கள தொடங்கி பெரியோர் முதியோர்
எல்லாருக்கும் நற்செய்தி. This is a good news for all the little children, to all the adults and all the elderly people in your home. உங்க எல்லாருக்கும் நற்செய்தியை தேவன் வைத்திருக்கிறார். God has a good news for you. இதுவரைக்கும் கேட்ட துர்ச்செய்திகளுக்கு முடிவை கொண்டு வந்து நற்செய்தியின் நாட்கள், நற்சீரின் நாட்களை தேவன் இதோ உன் வாழ்விலை தொடங்க செய்கிறார். Here God brings an end to all the bad news that you have been listening so far, and He is causing good news into your families. இதுவரைக்கும் பாஸ்டர் அநேக துர்ச்செய்திகளை கேட்டு நான் உடைந்து போயிருக்கிறேன் என்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். Maybe you are watching this program thinking, Pastor, I have been listening to all the bad news all these days. கடந்த வருடத்தில் எப்பலாம் துர்ச்செய்தி வருமோ, அடுத்தது என்ன துர்ச்செய்தி வரப்போகிறது என்கிற திகைப்போடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். I was in the fear, in the anxiety, living the entire last year, thinking, when will I receive the next bad news? ஒவ்வொரு துர்ச்செய்திக்கு மேல துர்ச்செய்தி. I have been listening to bad news after bad news. கண்ணீர் மேல கண்ணீர். There was tears after tears. வருத்தத்தின் மேல் வருத்தம். There was worry after worry. புதிய வருடத்திலே காலடி வைப்பதற்கு முன்பாக தேவ ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். Even before you could step into this new year, the Spirit of God is telling you, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியின் நாட்கள் உனக்கு முன்பாக இருக்கிறது. here are the days that brings in great joy and days that brings in the good news into your life. துர்ச்செய்திகளுக்கு முடிவை கொண்டு வருகிறார். There is an end to all the bad news. உங்களுடைய நல்ல செய்திகளுக்கு தேவன் ஒரு தொடக்கத்தை இன்றைக்கு உண்டு பண்ணுகிறார். And He is bringing in a start to all the good news in your family. கிறிஸ்மஸ் நாளிலே தேவன் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் இதுதான். This is the second blessing that God is bringing you on this day of Christmas. மூன்றாவது இன்னொரு நபர் பயந்து கொண்டிருந்தார். On the third, you can see that there was another person who was afraid. அவருடைய பெயர் ஜக்கரியா. His name was Zachariah. அவர் தேவனுடைய ஊழியராய் காணப்பட்டார். And he was a minister of God. அவருக்குள்ள என்ன பயம் காணப்பட்டது? What was the fear that was in him? தன்னுடைய அதிக நாட்கள் ஜெபம் கேட்கப்படாமல் போய்விடுமோ என்கிற ஒரு பயம். This was a fear that he was afraid of, thinking that if his prayers of a long time would not be heard. சாதாரண மனிதனா இருந்தாலும் பரவாயில்லை. It was okay if he was an ordinary ஒரு person, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய இவர் but he was a minister of God. மேடையிலிருந்து ஊழியம் செய்றார். He was a person who would stand on the pulpit ministering to the people, ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, உனக்கே இந்த கதியான்னு சொல்லுவாங்க. and the entire people of the town would tell, you yourself are going through this situation. அதிக வருடமாய் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டு வருகிறார். He was been praying in the presence of God from many years. எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்கிற ஒரு ஜெபம். It was a prayer asking for a child. ஆனால் இருதயத்தில் ஒரு பயம், But he had a fear in his heart. ஒரு திகைப்பு. He had a confusion. என் ஜெபம் கேட்காமல் போய்விடுமோ? Will my prayer go unanswered? என் ஜெபத்துடைய பதிலை பார்க்காமலே போய்விடுவேனோ? Will I go without listening my prayers being fulfilled? அதற்கு எப்பேற்பட்ட செய்தி வந்தது என்று தெரியுமா? Do you know what kind of news he got? வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:13 வசனம். The Gospel according to Luke chapter 1 verse 12. தூதன் அவனை நோக்கி, சக்கேரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. But the angel said to him, do not be afraid, Zacharias, for your prayer is heard, and your wife Elizabeth will bear you a son, and you shall call his name John. மூன்றாவது பயப்படாதே என்கிற வார்த்தை மீண்டும் உங்களை நோக்கி வருகிறது. Again, the word do not fear is coming out to you. இந்த இடத்துல என்ன பயம்? What is the fear here? 30 வருடமாய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். I have been praying for 30 years. என் ஜெபம் கேட்காம போய்டுமோ? Will my prayer go unanswered? என்னுடைய ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ? Will God not accept my prayer? நானே மறந்துடுவேன் போல இருக்கு. Maybe I will forget it. எல்லாரும் மறந்துடுவாங்க போல இருக்கு. Maybe everybody will forget it. எல்லாருக்கும் முன்பாக நான் ஒரு ஏளன பொருளாய் மாறிவிடுவேன். Maybe I will be a thing where people will mock at me. என் ஜெபம் கேட்கப்படுமோ என்கிற பயம். It was a fear that will my prayer go unanswered. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அநேக பேர் அதே பயத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. On this day of Christmas, many of you are watching this program with the same kind of fear. இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே. Today God is looking at you and telling you, do not be afraid. சக்கரேவை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. The word that came into Zacharias was that your prayers have been answered. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு
இந்த தேவ ஊழியின் வழியாக உங்களிடத்திலே சொல்லுகிறார், உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Those of you who are watching this program today, God is speaking to you through this minister of God that your prayers are answered. நீங்க எந்த ஜெபம் எனக்கு கேட்கப்படாம போய்டுமோ என்கிற பயத்தோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ, Maybe you are watching this program with a prayer request thinking, will this go unanswered? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. Today here is a good news for you. உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Your prayers have been answered. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? How many of you are happy? சக்கரியாவை பார்த்து தேவதூதன் சொன்னதை இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. God who looked at Zacharias and said, he's looking at you and telling you that your prayers have been answered. இந்த கிறிஸ்மஸுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மூன்றாவது gift இதுதான். This is the third gift that God is giving you on this day of Christmas. உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Your prayers have been answered. உங்களுடைய வேண்டுதலை தேவன் கேட்டிருக்கிறார். God has listened to your prayers. பதில் கிடைக்காம போய்டுமோ என்கிற திகைப்போடு இருந்தீங்க அல்லவா? You have been in a fear thinking, will it go unanswered? இன்றைக்கு தேவன் சொல்றார், அது கேட்கப்பட்டாயிற்று. But today God is telling you that it has been already been answered. எந்த பலவீனத்தின் விடுதலைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தீங்க? What is the kind of sickness in your body that you have been praying for a deliverance? பிள்ளையுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Maybe you have been praying for the future of your children. ஒருவேளை நல்ல திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Or maybe you have been praying for a good life partner. ஒரு நல்ல வேலையின் வாசல் திறக்கப்படுவதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Or maybe you have been praying for a good job opportunity. இன்றைக்கு எதுவாய் இருந்தாலும் அது கேட்கப்பட்டது என்கிற கிஃப்டை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். Today, no matter what it is, God is giving you a gift telling you that they have been answered. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that God has spoken to you today? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I would like to pray for you. இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் படியிட முடிகிறவர்கள் முழங்கால் படியிடலாம். Wherever you are, those of you who can, please kneel down. நீங்க நிற்க விரும்பினீங்கன்னா நிற்கலாம். If it's okay for you to stand, please you can do that. கர்த்தராகிய ஆவியானவர் உங்களோட கூட பேச போகிறார். The Spirit of God is going to minister to you. இன்றைக்கு தேவன் உங்களோட கூட ஈடுபடுகிறார். Today, God Himself has spoken to you and has ministered to you. உங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். He is bringing in a change in your heart. நான் என் ஆவியிலே காண்கிறேன், உங்க இருதயத்தில் இருக்கிற பயத்தின் ஆவியை தேவன் எடுத்து போடுவதை நான் காண்கிறேன். I see in my spirit that God is removing out that fear that's in your heart. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருள் என்கிற பயம் இருந்த ஒவ்வொரு பேருடைய வாழ்விலே வெளிச்சத்தை தேவன் வீச செய்தார். 2000 years ago, whoever had the fear of darkness in their heart, God caused a light to shine forth. நீ இழந்த வெளிச்சத்தை தேவன் ஏலத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்திற்கு நிகராய் உன் வாழ்விலே வீச செய்கிறார். The light that you have lost, God is causing 7 times of that light to shine forth in your life. அந்த வெளிச்சத்தை காணுகிற நேரம் இதோ வந்திருக்கிறது. Here is the time that for you to see that light. கண்களை மூடி ஜெபிப்போம். Shall we close our eyes and pray? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். Loving Heavenly Father, we thank and praise your name. மரியாளுக்குள்ள இருக்கிற பயத்தை நீங்க எடுத்து போட்டீங்க. You had taken out that fear of Mary. நான் பாத்திரவானோ என்கிற கலக்கம் இருந்தது. She had a confusion thinking, am I worthy of it? இன்றைக்கு நான் பாத்திரவானோ என்கிற கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பேருடைய இருதயத்தின் கலக்கத்தை எடுத்து போடுவதற்காக நன்றி. Thank you, Lord, for you are removing that kind of confusion in all those hearts who have been thinking that if they are worthy. எனக்கு அழகில்லையே, ஞானம் இல்லையே, திறமை இல்லையே என்கிற கலக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குவதற்காக நன்றி. Those of you who are thinking that they are unworthy, thinking of they not beautiful and they do not have wisdom, I pray that your strength will be made perfect in their weakness. ஆண்டவரே, மேய்ப்பர்கள் கலங்கியிருந்தார்கள். Lord, the shepherds were confused. இந்த மாற்றம் நன்மைக்கு எதுவாக இருக்குமோ என்கிற பயம். They had a fear thinking, will this change turn out to be a good one for them? அவளுக்கு நீர் கொடுத்த மிகப்பெரிய மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற நற்செய்தியை கொடுத்து. And you had given them the greatest news that brings in great joy to all people. இன்றைக்கு அப்பேற்பட்ட திகைப்பில் இருக்கிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியை கொடுக்கிறேன் என்று சொன்னீர். Today you have
told those people who have the same kind of confusion in their heart that you will give them the greatest news. இன்றைக்கு அதை நீர் விழுக்கு கொடுப்பதற்காக நன்றி. Thank you, Lord, for you will be giving them to them. மூன்றாவதாக சக்கரியாவை பார்த்து நீங்க சொன்னீங்க, And thirdly, you told to Zacharias and said, வேண்டுதல் கேட்கப்பட்டது. your prayers have been answered. இந்த கிறிஸ்மஸ் தின நாளிலே On this day of Christmas, எங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதற்காக நன்றி. thank you, Lord, for my prayers have been answered. உம்முடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய கிருபைகளை பெற்று பதில்களை பெற்று ஆரோக்கியத்தோடு உமக்காக பிரகாசிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். Help us to shine forth in your presence, receiving your grace and blessings and good health from you. இன்றைக்கு நீர் அற்புதத்தை செய்து விட்டீர். Today you have done miracles. சுகத்தை கொடுத்து விட்டீர். You have given them a healing. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை We செலுத்துகிறோம். thank you, Lord, for that. சகல துதி கனமகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். We give you all the glory, honor, and power to your name. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாகவும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். We bring good news of Christmas on behalf of our family and on behalf of our church. கடந்த நாட்களிலே பட்சிக்கப்பட்ட வருடங்களுக்கு நிகரான நன்மைகளின் ஆண்டை தேவன் உங்களுக்கு தருவாராக. May God give you the years of goodness and let them be compensated for the years that have been consumed in your life. டிசம்பர் 31ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு கிராஸ் ஓவர் சர்வீஸ் இருக்கிறது. On December 31st every year we have the crossover service. 31ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு சரியாக எங்களுடைய சபையில வைத்து இந்த கிராஸ் ஓவர் சர்வீஸ் நடைபெறும். On the December 31st, 10 p.m. every year we have the crossover service happening. அதிலே கர்த்தர் உங்களுக்கான தீர்க்கதரிசன வார்த்தையை வைத்திருக்கிறார். And God has a prophetical word for you. நீங்கள் வர முடியும் என்றால் நீங்கள் தயவு செய்து வாங்க. If it's possible for you to come, we humbly request you to come. தேவையில்லாத இடங்களிலே செலவிடுவதை விட கர்த்தருடைய சமூகத்திலே செலவிடுவது நல்லது. It is better to spend your time in the presence of God than spending it in unwanted places. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். During the last years, God has protected us. இந்த புதிய வருடத்துக்குள்ள கர்த்தருடைய கரத்தை பிடித்துக்கொண்டே போய் வைக்க போறோம். When we enter the new year, we are going to hold the hands of God and enter the new year. நமக்கு தேவையான தெளிவான வெளிப்பாடோடு தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். And God will speak to us through the divine revelation that is essential for us. ஆகவே நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. So please come and get yourself involved. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of the Lord be glorified. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் நண்பன் போதகர் ஜஸ்டின் சாமுவேல். Until I meet you again next week, this is your brother friend Pastor Justin Samuel signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all.